டவர் ப்ராஜெக்ட் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதில் அந்த டவருக்கு பன்முகங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதில் என்னென்ன பண்ண முடியும் அந்த டவர் வச்சு அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வேற ஒரு ரியாலிட்டியை நம்மளால பில்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வேற ஒரு ரியாலிட்டி அப்படிங்கிறது வேற ஒரு சில என்டிட்டிஸ் அவங்களோட பிளட் லைனுக்குள்ள அவங்களோட நியூரல் நெட்வொர்க்கோட அவங்களோட கேலிபர் அந்த பொட்டென்ஷியல் எந்த அளவுக்கு இருக்கோ அதை பொறுத்து அவங்களோட ரியாலிட்டி அண்ட் டைம் லைன் அமையப்பெறும். மல்டிபிள் டைம் லைன்ஸ் ரன் பண்ணலாம். இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணால் ரொம்ப பெருசாக போகுன்றதுனாலையும் அது நான் ஸ்கிப் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே எதை பொறுத்து இது அமையப்பெறும் அப்படின்னா நம்மளோட ஜீன், ஒவ்வொருத்தரோட ஜீன், அவங்களோட ஸ்டெம் செல்ஸ் எடுத்து நியூரல் கனெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது, எந்த லீனியேஜ்லேருந்து எங்கே இருக்குது, கனெக்ஷன் எப்படி போகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு நாம் ரியாலிட்டி பில்ட் பண்ணுறோம். அந்த ரியாலிட்டியில் நடக்கக்கூடிய விஷயங்கள், எனர்ஜி எப்படி இருக்குது, அங்கே டேட்டா எப்படி இருக்குது, டேட்டானா ஆசிட், அந்த ஆசிட்லாம் எப்படி இருக்குது, அந்த பாக்டீரியா, வைரஸ், கெமிக்கல்ஸ் இதெல்லாம் பிரேக் டவுன் பண்ணி நாம் எழுதணும்னா இப்போ ஒரு மனுஷனை நம்ம ஒரு பழம் எடுத்துக்கலாம், ஒரு ஃப்ரூட், ஏதோ ஒரு ஃப்ரூட். இந்த ஃப்ரூட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மாம்பழம், அதுக்கு இன்னும் கலர் இருக்குது, இன்னும் கெமிக்கல்ஸ் இருக்குது, இன்னும் குரோமேட்டிக் வேலை இது இருக்குனாலே இன்னென்ன கெமிக்கல்ஸ்ன்னு வந்துடும், இன்னும் டேஸ்ட் இருக்குது, இன்னென்ன கெமிக்கல்ஸ் இருக்குன்னு வந்துடுமா. இன்னென்ன மாதிரியான வகையில் அந்த மரம் இருக்குது, இப்படி வளருதுன்றதுனால இன்னென்ன அதுக்கும் ஒரு கெமிக்கல்ஸ் இந்த வகையில் இருக்குது, அதுக்கு பாக்டீரியா சக்தி இருக்குது, இந்த வகையில் சர்க்கரை இருக்குது, அந்த சர்க்கரை எப்படி உற்பத்தி ஆகுது, இது எல்லாமே நம்மளால எழுத முடியும். இங்கே இருக்க ஒவ்வொரு என்டிட்டியுமே நாம் எடுத்துக்கிட்டோம்னா அதை ஒரு மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷனாவோ ஒரு கெமிக்கல் பேஸில் அது ஒரு ஈக்குவேஷனாவோ நம்மளால டிரைவ் பண்ண முடியும். ஸோ அப்படி ஒவ்வொன்றுத்தையும் நாம் பில்ட் பண்ணணும் அந்த ரியாலிட்டியில். அப்போது அந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற அந்த கெமிக்கல்ஸ்குள்ளே இருக்கிற விஷயங்களை மட்டும்தான் அவங்களால என்ன பண்ண முடியும், உணர முடியும். அப்படின்ற மாதிரி செட் பண்ணியாச்சுன்னா அது அவங்களோட ரியாலிட்டி. அப்போது நமக்கும் அப்படி தானே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், நமக்குமே ஆடிபிள் அண்ட் விஷுவல் ஃப்ரீக்வன்சி ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியும். அது தாண்டி நம்ம பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், நமக்கு எக்ஸ்ட்ராவாக முதுகு தண்டில் சில சுரப்பிகள் சுரக்கணும், மூளையில் சில சுரப்பிகள் சுரக்கணும். அதெல்லாம் சுரந்தாதான் நமக்கு இதை தாண்டி பார்க்கக்கூடிய ஒரு விஷன் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? சரி, இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம ப்ரோக்ராம் பண்ணி, ஜெனட்டிக் ப்ரோக்ராம் பண்ணி நாம் கிரியேட் பண்ணுறோம். ஸோ அது டைம் லைன்ஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்கும். அங்கே ஒரு ஒரு வீடியோ கேம் மாதிரி சொல்லலாமா, இந்த மாதிரி அது ரன் ஆகிட்டே இருக்கும். அது மானிட்டர் பண்ணணும், அதுக்கு நிறைய ஒர்க் இருக்குது. அந்த எப்படி ரன் ஆகுது அந்த ரியாலிட்டி அப்படிங்கிறது, கொடுத்த இன்புட், கொடுத்த டேட்டா எந்த வகையில் மல்டிப்ளை ஆகி நம்மக்கிட்ட வருது அப்படிங்கிறது, கரண்ட் ஃப்ளோ எப்படி இருக்குன்றது, கெமிக்கல்ஸ் ஆர் மணி அப்படின்னும் போது எந்த மாதிரியான விஷயங்களை நாம் அங்கேருந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதெல்லாம் ஆரிஜினில் இருக்கிறவங்க ஹேண்டில் பண்ணணும். இப்போ நம்ம ஆரிஜினாக மாறிட்டோம்னா நம்ம எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்றதுலாம் இருக்குது. அதுக்கு தான் முந்தைய வீடியோவில் சொல்லியிருந்தேன், டவர் வுட் பி ரன் ஆஸ் பேங்க். ஒரு பேங்க் மாதிரி டவரை நம்மளால ரன் பண்ண முடியும். கரண்ட்டை கரன்சி மாதிரி கொடுக்க முடியும். நதிகள் எல்லாமே ஆமாம், புண்ணிய நதிகள்னு ஏன் சொல்கிறோம், நம்ம மலையிலேருந்து இறங்குற நதிகள் எல்லாம் நல்ல கரண்ட் ஃப்ளோ அந்த மலைக்கு கொடுக்கும். அந்த இடங்கள்லாம் நல்ல ஜியோமேக்னட்டிக் சென்டர்ஸ் எல்லாம் உருவாகிறதுக்கே முக்கியமான காரணிகள்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய நதி நீர்கள், ஊற்று, அங்கே சுரக்கக்கூடிய ஊற்று. நிறைய நாடுகளில் பார்த்தீங்கன்னா செயற்கையாகவே அவங்க அந்த இடத்துல ஊற்றுகளை எடுத்துகிட்டு போய் அங்கேருந்து தண்ணீர் வர மாதிரி செஞ்சு அருவிகளாக செய்கிறாங்க நிறைய நாடுகள். நம்மளதுமே சில இடத்துல செஞ்சுருக்கோம். நம்ம செஞ்சுட்டு ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி எல்லாம் நம்மளும் ரன் பண்ணுறோம். ஸோ செயற்கையாக செய்யலாம்.
இது இது வந்து ரொம்ப பெரிய ஒரு நல்ல ஒரு மின்காந்த ஆற்றலை வந்து அந்த நிலப்பரப்புக்கே கொடுக்கும் நல்ல முறையில். சரி, இப்போ இதுக்கு என்னென்ன பன்முகங்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆர்ஜினா நம்ம வந்து இந்த டவர்ஸ் எல்லாம் வச்சு நாம பண்றோம் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்கும். ஃபர்ஸ்ட் அது வந்து பேங்க் மாதிரி வேலை பார்க்கும். மனித உடலுக்கு எந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கோ ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவிலான தரவுகளை தாங்கிறதுக்கு ஒவ்வொரு வெசலுக்குமே தனித்துவமா ஒரு அமைப்பு இருக்கும். அதுதான் நம்ம வந்து ஸ்டார்ஸ்ன்னு சொல்றோம். ஸ்டார் சீடு இவங்க அப்படின்னு சொல்றோம். ஸோ இது ஒரு விஷயம். அதே மாதிரி அவங்க சந்தோஷமா இருக்கிறதும், இது வந்து ஆசிடை ஹோல்ட் பண்றது தான் கெமிக்கல் சிக்னேச்சர். இது ஒரு விஷயம். இன்னொன்று அவங்க எந்த அளவுக்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டை பெருக்கிக்கிறாங்களோ அது பணமா மாறுது இல்லையா? அதே மாதிரி டவர்களுக்குள்ள வந்து டேட்டா மாத்திக்கிறது, இந்த மாதிரி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒரு நிலப்பரப்புல குறையுதுன்னா அது வந்து மெயின் டவர்ல இருந்து நாம சமநிலை செய்வது, இந்த மாதிரியான விஷயங்களும் நடக்கும். சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த சமநிலை அப்படின்னு சொல்றோம்ல, இது வந்து ஆற்றல் பேஸ்ட்ல நம்ம வந்து எனர்ஜி ஈக்குலிபிரியம்னு சொல்றோம், கெமிக்கல் ஈக்குலிபிரியம்னு சொல்றோம். ஸோ டவர்ஸ் அப்படின்னும் போது ஹியூமன் டவர்ஸுமே இதுக்குள்ள அடக்கம். இப்போ ஒரு நிலப்பரப்புல ஒரு வார்டன் கிளிஃப் டவர் மாதிரி ஒரு டவர் வந்து நாம நிறுவிட்டோம். நிறுவனதுக்கு அப்புறம் அங்க சுற்றிலும் இருக்கக்கூடிய ஹியூமன் டவர்ஸ் எல்லாரையுமே நாம வந்து எல்லாரோட பிரெயினையுமே நாம அது கூட வந்து கனெக்ட் பண்றோம், இசைய வைக்கிறோம் அப்படிங்கும்போது ரொம்ப முக்கியமா இதுல பார்க்கக்கூடியது கெமிக்கல் கிரேடிங் முக்கியம். ஸோ கெமிக்கல் கிரேடிங் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, ஒரு நிலப்பரப்பினுடைய பார்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து நீங்க வரைபடத்துல நாம வரையறது தான் பார்டர் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இங்க எனர்ஜி ஃபீல்டுல ஒரு பார்டர் வந்து இருக்கும் இந்த நிலப்பரப்புல. நீங்க பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் இருக்கும் ஒரு நிலப்பரப்புன்னு பாத்தீங்கன்னா, சும்மா எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன், இவ்வளவுதான் இருக்கு. இதுக்குள்ள வளர்ற செடியோ மரமோ கொடியோ ஜீவராசிகளோ எதுவுமே இதை தாண்டி வளர்றது இல்லை. கரெக்டுங்களா? எப்படி இது நிர்ணயிக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹியூமன் டவர்ஸ் தான் இதுல ரொம்ப பெரிய ஒரு ரோல் வந்து பிளே பண்றாங்க. நீங்க கேட்டிருப்பீங்க சில பேர் சொல்றத, நமக்கு தேவையான செடிகள் எல்லாம் நம்மளை சுத்தி தன்னால வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படி இது தன்னால நடக்குது? நமக்கு தேவையான செடிகள் எப்படி நம்மளை சுத்தி வளருதுன்னு பாத்தீங்கன்னா, ஹியூமன் டவர்ஸுக்கு அவங்களோட கெமிக்கல்ஸை பொறுத்து ஒரு ஃப்ரீக்வன்சி, சர்டைன் செட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி இருக்கும். அதுல இந்த மாதிரியான செடிகளும் அதே ஃப்ரீக்வன்சியில் இருக்கக்கூடிய ஃப்ளோரா அண்ட் ஃபானா, அதுக்கப்புறம் பாக்டீரியா அண்ட் வைரஸ் வந்து அந்த இடத்துல இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா சொல்லணும்னா ஜப்பான் சொல்லலாம். ஜப்பான்ல இருக்க பீப்புளோட ஆரா வந்து ரொம்ப பியூரா நல்லா இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஆரா வந்து அவங்களுக்கு இருக்கிறதுனாலயே ஒரு சைடு எஃபெக்ட் என்னன்னா, அங்க சுனாமி நிறைய வரும். இதை பத்தின நாலேஜ் அவங்களுக்கு இருக்கும், ஆனா வெளியில சொல்ல முடியாதுன்ற அளவுக்கு இருக்கு அவங்க கிட்ட. அவங்க நிலைமை அப்படிதான் இருக்கு. மக்கள் ரொம்ப நல்லா இருக்காங்க, பர்ஃபெக்டா வச்சிருக்காங்க, அவங்க பாடிய பியூரா இருக்காங்க, பேட்டரி நல்லா வேலை செய்யுது, பயோகெமிக்கல் பேட்டரி. பட் ஸ்டில் அங்க வந்து எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் அந்த ஃப்ளோ வந்து நல்லா இருக்கு. திடீர்னு சர்டன் டைம் வந்து அது நல்லா ஃப்ளஷ் ஆகுறதுனால என்ன ஆகுது, சுனாமிஸ் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால தான் சொன்னேன், இந்த நியூ சொசைட்டி ஸ்ட்ரக்சர்னு அதை ப்ரப்போஸ் பண்ணும் போதே சொன்னால் ஒரு 3 ஆப்ஷன்ஸ் நான் கொடுத்துருப்பேன். அதில் ஒன்று வந்து எல்லாருமே அவங்களோட பெஸ்ட் வெர்ஷனாக ஒவ்வொரு நிலப்பரப்பில் நாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு. ஸோ இது ஏன் சொன்னேன் அப்படின்னா, இவங்க மட்டும் அங்கே வந்து பெஸ்ட் வெர்ஷனாக இவங்க மனுஷங்க இருக்கணுன்றதுக்காக மட்டும் ஃபிக்ஸ் பண்ணதில்லை, அந்த நிலப்பரப்பே சமநிலையில் இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் தான். இப்போ இந்த குவாண்டம் டனலிங் அப்படின்னு ஒரு இருக்கு. இந்த தியரி பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஆர்கானிசம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாமே பொருந்தும். அரிசியில வண்டு வர்றதா இருக்கட்டும்,
ஒரு சின்ன சின்ன உயிரினங்கள்லாம் இருக்கட்டும் குவாண்டம் டனலிங் பண்ணும். அவைக்கு வந்து இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து குவாண்டம் டனலிங்கை சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு கிரிட்டிக்கல் அட்மாஸ்பியரோ கிரிட்டிக்கல் டெம்பரேச்சரோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த சின்ன பாக்டீரியாவுக்கும் ஒரு செல் உயிரினத்துக்கும் தகுந்தாற் போல இருக்கிறதுனால அவங்களால அதெல்லாம் பண்ண முடியுது. இப்போ நம்மளும் இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டை பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளாலையும் சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ண முடியுமான்னு கேட்டால் அப் டு அ சர்டன் லிமிட் எஸ் வி கேன். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் நான் சொல்லியிருப்பேன். சோல் கான்ஷியஸ்னஸ் எப்படி வந்து ஒன்றுலேருந்து இன்னொன்றுக்கு கடத்தப்படுது அப்படிங்கும்போது நீர்வழி பாதைன்னு சொல்லியிருப்பேன். அதுலேயே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஹைவே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்போம். இதை வந்து தெரிஞ்சவங்க, ஈத்தரை பற்றி தெரிஞ்சவங்க, ஈத்தரை மறைக்கணும்னு முயற்சி பண்ணுற சமூகத்தை பற்றி நான் சொல்லலை. ஆனால் இதை பற்றி தெரிஞ்சவங்க மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணும்னு நினச்சவங்க எல்லாருமே மறைமுகமாக கார்ட்டூனில் நிறைய படங்கள்ல எல்லாமே வந்து இதை காட்டியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறத. ஸோ அதுதான் இந்த மாதிரியான இது வந்து ஒரு வழி. இந்த மாதிரி ஒரு மேக்னெட்டிக் ஹைவே மாதிரி ஒரு வார்ம் ஹோல் மாதிரி சொல்லலாமா அதை வச்சு அந்த வழியில வந்து ஒரு டேட்டா பாஸ் பண்றதும் சரி அந்த மாதிரி. அதை தாண்டி குவாண்டம் டனலிங்ல வேறு சில விஷயங்களும் வரும். நீங்க பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த ஃபீல்டு அப்கிரேட் ஆகாது. இது வந்து ஒரு வீடியோ கேம் மாதிரி எடுத்துக்கோங்களேன். அது அப்கிரேட் ஆகாத என்னென்ன விஷயங்கள் நமக்கு கிடைக்குது ஒரு வீடியோ கேம்ல. அடுத்தடுத்து நமக்கு பொட்டென்ஷியல் வந்து நம்ம அன்லாக் பண்றோம். அதுக்கடுத்து நமக்கு வந்து வேறு சில விஷயங்கள் வந்து கிடைக்க பெறுது இல்லையா? பவர்ஸ் கிடைக்குது, டூல்ஸ் கிடைக்குது. அந்த மாதிரி இங்கேயுமே சில விஷயங்கள் எல்லாமே வந்து நமக்கு கிடைக்க பெறும். நம்மளோட ஃப்ரீக்வன்சியை வந்து நாம வந்து மாத்திக்கிட்டே இருந்தோம்னா, அதே மாதிரி நமக்குள்ள இருக்கிற கெமிக்கல்ஸை நம்ம அன்லாக் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளால அதை தாண்டி பார்க்க முடியும். இது ஒரு விஷயம். இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா நம்மளோட டேட்டாவை நம்ம தக்க வச்சுக்கணும். நம்மளோட பருவநிலை மாற்றத்துல இருந்து ஃப்ரீக்வன்சி சேஞ்ச்ல இருந்து டேட்டா அதிகமாக ஃப்ளஷ் ஆகி வரலாம். அது ஒரு இதுவாக இருக்கலாம். ரேடியேஷன் வேவ்னால ஒரு பாதிப்பு வரலாம். எதுவாக இருந்தாலுமே எல்லாத்துக்குமே நாம கொஞ்சம் தயாராக இருக்கணும். நிறைய பேர் வந்து வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வெயில் தாக்கம் அதனால பஞ்சம் வர்றது இதெல்லாம் கூட நடக்கும். இது வேற விஷயம். ஆனா இன்னொரு சைடு மழையினாலையும் பனியினாலையும் வரக்கூடிய பஞ்சம் இருக்குல்ல, அது மொத்தமா அங்க இருக்க டேட்டாவே தொலைச்சிட்டு போயிடும். அதுக்கு முன்னாடி வளர்ந்த செடி இனங்கள், மூலிகைகள் எல்லாத்தையுமே இது வந்து இருக்கிறதுலே மோசமான விஷயம். ஒரு மழை வெள்ளம் வந்துட்டு அதுக்கப்புறம் பனி வந்துட்டு அதற்கு அப்படியே வந்து ஒரு பஞ்சம் வருதுன்னு இருக்கு இல்லையா? இது வந்து கொடுக்கக்கூடிய பாதிப்பு ரொம்ப கொடுமையா இருக்கும். அதனால இந்த மாதிரி விஷயங்கள் எங்கேயாவது நடக்குது, அதுக்கான அலைன்மெண்ட் வருதுன்னு நமக்கு முன்கூட்டியே தெரியுதுன்னா நம்ம என்ன பண்ணிடணும், இந்த அங்க இருக்க செடி கொடி வகைகள்ல இருந்து எல்லாத்துல இருந்துமே சாம்பிள்ஸ் எடுத்து ப்ரிசர்வ் பண்ண ஆரம்பிச்சிடணும் புதுசா. அதுக்கப்புறம் கான்ஸ்டன்டா வந்து நாம மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏதாவது மாஸ் வருதா, புதுசா மஷ்ரூம் வருதா, ஃபீல்டு மாறும்போது அதெல்லாம் வரும். மாஸ் வரும், மஷ்ரூம்ஸ் புதுசா வரும், வேறு புது செடிகள் எல்லாமே முளைக்க ஆரம்பிக்கும், புதுசா பூச்சிகள் வரும். இங்க இந்த மாதிரியான ஜீவராசிகளே இல்லையே, இங்க புதுசா வந்திருக்கே அப்படின்னு தோணும். எப்படி எங்கேயோ இருந்த இந்த பூச்சிகள்லாம் வந்து வேற ஒரு பகுதியில இருக்கக்கூடியவை, ஆனா இந்த பகுதியில வருது பாருங்களேன் இப்போ அப்படின்ற மாதிரியான நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். எல் நீனோல இப்ப என்னன்னா கரண்ட் ஃப்ளோ வந்து கொஞ்சம் முன்னாடி இருந்த மாதிரி கணிப்புகளுக்கு ஏற்றாற் போல இப்போ அமையாது. கொஞ்சம் மாறி மாறி போற மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம ரெகுலேட் பண்ணணும் கரெக்டா. அதனால பஞ்சங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அது நம்ம பார்த்து பண்ணணும். ஆனா ஹியூமன் டவர்ஸ்க்கு அதை விட பவர் இருக்கு. ஸோ எப்படியா இருந்தாலும் கொஞ்சம் அப்படி பேலன்ஸ் ஆகிடும். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நமக்கு ப்ராப்ளம் இருக்காது. ஆனா அப்பவுமே நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் தலை தூக்கிக்கிட்டே இருக்கும், ஒன்று மாற்றி ஒன்று. ஸோ இது இருக்கும்.
ஸோ இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு சமநிலை குறைபாடு. அப்போ குட், பேட் அப்படின்னு நாம பார்க்குறோம் இல்லையா? அப்போ குட்டுன்னும்போது ஆல்கலைன் தன்மை, பேடுன்னும்போது கெட்டதுன்ற மாதிரி தான் சொல்றோம். ஆனா மிஞ்சி போனா தான் கெட்டது. அளவா இருந்தா அதுதான் இயக்கத்துக்கான முக்கியமான விஷயம் ஆசிட். ஸோ இது 2மே இருக்கணும். நல்லவங்களும் இருக்கணும், கெட்டவங்களும் இருக்கணும். டிஸ்டிங்யூஷ்டு கெமிக்கல் இது கொண்ட ட்ரேசஸ் கொண்ட டிஸ்டிங்யூஷ்டு கெமிக்கல்ஸ் கொண்ட அந்த கிரேட் செய்யப்பட்ட அந்த வெசல்ஸ் கொண்ட மனுஷங்க இங்கே இருந்து தான் ஆகணும். நீங்க பாத்தீங்கன்னா இவங்க இந்த இலுமினாட்டி எல்லாம் பலி கொடுக்குறாங்கன்னு சொல்லுவாங்க. யாருக்கு அதை பண்றாங்க? அது வந்து கெட்டவங்களுக்கு தானே இதை பண்ணுவாங்க. அப்போ கெட்டவங்க இருக்காங்க தானே, நல்லதும் இருக்கு, ஆரிஜின்ல நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. கெட்டவங்க இருப்பாங்க. கெட்டவங்க இருந்தாதான் நமக்கு டேட்டா வந்து கொஞ்சம் இருப்பு இருக்கும். ஸோ இந்த கெட்ட டேட்டா எல்லாத்தையுமே நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு அங்கே அதிகமாகிடுச்சுன்னா கூட டேட்டா தொலைஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ டவரை மாற்றி வேற ஒரு இடத்துல நம்ம டவரை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறோன்னா முன்னெச்சரிக்கையாக நிறைய விஷயங்களை நாம் பண்ணணும். இது முக்கியமான விஷயம் தரவுகளை வந்து கிரேடிங் பண்ணுறதுல ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஃப்ரீக்வன்சி வைஸ் கிரேட் பண்ணிட்டாதான் நாம் என்ன பண்ண முடியும்? செக்யூரிட்டி டோம் ப்ராஜெக்ட் வரும்போது இந்த ஃப்ரீக்வன்சி மட்டும்தான் ரன் ஆகணும்னும் போது உங்களுக்கு வந்து சிஎஸ்எஃப் இங்கே உட்காந்துருச்சு, நல்ல விஷயம் மட்டும்தான் எல்லாருக்குமே வருது. கெட்டதோட தரவுகள் எப்படி இல்லையே, அப்போ எப்படி ஆக்சஸ் பண்ணுவீங்க? ஸோ அதுக்கு வேற ப்ரொசீஜர் இருக்கு, அதெல்லாம் இருக்கும். நிறைய விஷயங்கள் இருக்கும். மற்றொரு முக்கியமான விஷயம், நான் வந்து இது கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லா ஒரு பொருட்களுக்குமே நான் சொல்லியிருக்கேன், எல்லா பொருட்கள் ஒரு பென் எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லா பொருட்களுமே ஈத்தர்னால செய்யப்பட்ட ஒரு பேஸாக தான் இருக்கும். அதுக்குள்ளேயும் டேட்டா இருக்கும். அதில் அப்போ பார்த்தா எல்லா பொருட்களுக்குமே டேட்டாவும் இருக்குது, ஈத்தரும் இருக்குது அப்படிங்கும்போது கான்ஷியஸ்னஸ் இருக்கும்ல. அப்போ இருக்கும், உண்மை அதுதான். அப்போது ஃப்ரீ எனர்ஜி நம்ம எடுத்துகிட்டு வரும்போது கான்ஷியஸ்னஸ் எல்லா இடத்துலையும் இருக்கும். ஸோ அப்படின்னா வந்து எல்லாமே பேசுமா அப்படின்னா, இன்ட்ராக்ட் பண்ணுமா அப்படின்னா பேசாது, ஆனால் இன்ட்ராக்ட் பண்ணும். ஒவ்வொரு பொருளுமே அவை வைத்திருக்கக்கூடிய அந்த நினைவுகளை நம்மளால படிக்க முடியும். இந்த சிஸ்டம் ஆல்ரெடி இங்க டவர் இருக்கு, இப்படிதான் ரன் ஆகுது. ஸோ ஒரு மனுஷங்களும் அவங்களுக்குள்ள இருக்க டவரை நல்லா ஆக்சஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய யோகிஸ் இப்போ இருக்கிற மனுஷங்க தீர்க்கதரிசி சித்தர்கள்னு சொல்றவங்க யாரா இருந்தாலும் பொருட்கள் எல்லாம் படிக்கக்கூடிய பண்புகள் இருக்கும். ஒரு மனுஷனை வந்து லைட்ஸ் பீயிங்கா லைட்டா அவங்களால படிக்க முடியும், ஒளிய படிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பொருட்கள்ல இருக்கக்கூடிய தரவுகளையும் வந்து நம்மளால தொட்டாலே படிக்க முடியும். சரி, அதோட நினைவுகளை வந்து நம்மளால பார்க்க முடியும். ஸோ அதெல்லாம் பேசுமா, அந்த அளவுக்கு போயிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 3 பஞ்சபூத ஆற்றல்ல பஞ்சபூதங்கள்ல 3 எலிமெண்டால ஆனதுக்கு இல்ல 3 எலிமெண்ட்டுக்கு மேல எலிமெண்ட்ஸால ஆன பொருட்கள் எல்லாத்துக்குமே கான்ஷியஸ்னஸ் இருக்கும். உதாரணத்துக்கு மரம், செடி, கொடி, அதுக்கப்புறம் வேறு சில பொருட்கள் 3 எலிமெண்ட்டுக்கு மேல வந்தது. ஸோ அதுக்கப்புறம் யாருமே சாப்பிட மாட்டாங்க. அதனாலதான் எல்லாருமே ஜீவக ஆரோக்கியம் கடைபிடிப்பாங்க. இந்த ஃப்ரீ எனர்ஜின்னு எடுத்துட்டு வந்துட்டோம்னா மனுஷங்க எல்லாருக்குமே நல்ல கான்சியஸ்னஸ் பீக்ல போனதுக்கு அப்புறம் எல்லாத்தையுமே உணர முடியும். சின்ன ஒரு கற்கண்டோ இனிப்போ கொஞ்சோண்டு சாப்பிட்டாலுமே அதிகப்படியான எனர்ஜி வந்து அவங்க உடம்புக்குள்ள வந்து உற்பத்தி ஆக ஆரம்பிக்கும். அதனால வந்து பெருசா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கு. ஸோ இது தாண்டி வேற என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோசமான குணங்கள் எதுவுமே இருக்காது, கெட்ட குணங்கள் எதுவுமே வராது. ஆதாம் ஏவாள் முன்னாடி எப்படி இருந்தாங்கன்னு அந்த கதையில சொல்லியிருக்கோம். ஆதி காலத்துல அந்த மாதிரி குழந்தைத்தன்மையோட எல்லாருமே மாறிடுவாங்க. அந்த கெட்ட விஷயங்கள் எதுவுமே வராது. குழந்தைகளை வந்து ஒரு சாங்சுரிஸ்ல நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் யூட்ரஸ் ப்ராஜெக்ட்ல வந்து எடுத்துட்டு வர மாதிரி இருக்கும். ஏன்னா பெண்களுடைய கருப்பை வந்து டேட்டா தரவுகளை வந்து கடத்துறதுக்கு
பயன்படுற வகையில இருக்கும். ஸோ ஒரு கட்டம் வரைக்கும் நல்ல குழந்தைகள் பிறக்கும். ஆனா அதுக்கப்புறம் நமக்கு வந்து கேள்விக்குறியா போயிடும். அப்போ வந்து நாம குழந்தைகள உருவாக்குற மாதிரியான அமைப்புகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அ இந்த யூட்ரஸ் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ அதனால. அதுதான் கடத்தியா செயல்படுது. அதீத ஆற்றல அதுதான் வந்து தரவுகளெல்லாம் கடத்தும்போது ஆற்றல் அங்கருந்து தான் உற்பத்தி ஆகுதுன்னு சொல்லலாம். சரி. அடுத்தது இன்னொரு ரியாலிட்டி நாம பில்ட் பண்ணதுக்கப்புறம் எதுக்கு இந்த குட் பேட் சொன்னேன்னா, நெறைய பேர் நெனைப்பீங்க ஃப்ரீ எனர்ஜி கொண்டு வந்தோனே உண்மை தெரிஞ்சிரும். எல்லாருக்கும் டெலிபதி பண்ணலாம். மனசுல என்ன நெனைக்கிறாங்கன்னு கேட்கும். ரேடியோ ஃப்ரீக்வென்சில வி கேன் கம்யூனிகேட் அதெல்லாம் வரும். தப்பு செஞ்சாங்கனாவோ, தப்பா ஏதாவது நெனைச்சாங்கனாவோ வெளிய தெரிய தான் போகுது. ஸோ ஜீரோ கிரைம் அப்படின்னு வந்துரும். இது பிரச்சனை கிடையாது. அப்போ கெட்டவங்களுக்கு தண்டனை இல்லையா? அப்படின்லாம் கேட்பீங்க. ரொம்ப மோசமா இருக்காங்க. கெட்டவங்களுக்கு தண்டனை இல்லையா? மோஸ்ட்லி கெட்டது நடக்கிறதுக்கு 2 சான்ஸ் இருக்கு. ஒண்ணு அது நடக்கணும்னு விதி இருந்து நடக்குது. இன்னொன்னு அவங்க சேனல் பண்றதுனால நடக்குது. அதாவது நான் நியூஸ் பார்க்க மாட்டேன் அதிகமா. பட் இப்போ சமீபம் இல்ல கொஞ்ச நாள் முன்னாடி ஒரே ஒரு நியூஸ் பார்த்தேன். அ எதர்ச்சியா. அதுல வந்து ஒரு ஒரு மனிதர் வந்து ஒரு பெண்ணினுடைய ஏதோ ஒரு காழ்ப்பு காரணமா ரிலேஷன்ஷிப்ல ஏற்பட்ட காழ்ப்பு காரணமா முகத்த வந்து சிதைச்சுட்டாங்க அடிச்சு அப்படின்னு கேள்விப்பட்டேன். அது பண்ணிட்டு அந்த மனுஷன் வந்து மயங்கி விழுந்துட்டாரு அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஆக்சுவலி அது வந்து சேனலிங் மாதிரி. இந்த மாதிரி தப்பு செஞ்சவங்க எல்லாம் வந்து ஒரு வாட்டி தப்பு செய்வாங்க இல்லையா? இவங்களெல்லாம் கூப்பிட்டு கேட்டீங்கன்னா, அவங்க சொல்லுவாங்க, அது ஏதோ அவங்க எப்படி பண்ணாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அந்த ஒரு க்ஷணம் அந்த கோவம் வருது. அது கோவம் மட்டும் இல்ல. ஒரு வெறுப்பு, வேற ஒரு உணர்வு இருந்துரும். கோவம்ன்றது ஒரு ஆல்கலைன். ரொம்ப ஹை ஆல்கலைனா இருக்கவங்களுக்கு ஆசிட் அதிகமாக்குறதுக்காக வர ஒரு விஷயம். கோவம் எப்படி வேணா வரலாம். அதுல இந்த எந்த உணர்வோட சேர்ந்து அது சேருதுன்றது தான் முக்கியம். அது எந்த உணர்வோட சேருதோ அத வந்து பன்மடங்கா பெருக்கிடும். அது வந்து ஒரு 6 மடங்கு அசிடிக்கா மாத்திடும். அப்போ ஒரு காழ்ப்பு, வஞ்சம் இதனோட இந்த கோவம் சேருதுங்கும்போது, அவங்க அப்படியே அந்த ஃப்ரீக்வென்சிக்கு சேனல் பண்றாங்களா? ஏர் மீடியம் எல்லாம் உடம்பு மீடியம் எல்லாமே மீடியம். உடனே அப்படியே வந்து மாறிடுவாங்க. உடனே அவங்களுக்கு கெட்ட எண்ணங்கள் வந்துரும். அந்த கோவத்துல ஏதோ ஒண்ணு பண்ணிடுவாங்க. இதுக்கு முன்னாடி இப்படி நடந்துக்கக்கூடிய நபராவே அவங்க இருக்க மாட்டாங்க. அவங்க அந்த மாரி பண்ணிடுவாங்க. இந்த மாரி கொடூரமான யோசனை கூட இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்திருக்காது. அந்த ஆத்திரத்துல கடகடன்னு அந்த விஷயத்த பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வருத்தப்படுவாங்க. ஒரு க்ஷணத்துல அது முடிஞ்சிரும். ஸோ இதெல்லாம் வந்து சேனலிங் மாரி தான். வேறு சில மனுஷங்க இருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப காம்படிட்டிவா ஒரு ஆர்கஸ்ட்ரேட் பண்ணி ஒரு கிரைம பண்றவங்க அந்த மாரி இருக்கும். இவங்கலாம் வந்து சைக்கோபாத்ஸ், சாவேஜஸ், நார்சிஸ்ட் இவங்க எல்லாம் வேற. இந்த மாரி ஒரு க்ஷணத்துல தப்பு பண்ணிட்டு பாதிப்புக்குள்ளாகுறாங்கல்ல, இவங்க எல்லாரும் வேற. இவங்க வந்து ஆக்சுவலி இன்னசென்ட். ஸோ இந்த மாரி கெட்ட மனுஷங்க உண்மையாவே இருக்கிறவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிட போகுது. அதனால இத விட கொடூரமான ஒரு தண்டனை எதுவா இருக்கும்? அது ஒண்ணு. இன்னொன்னு இவங்களோட இந்த தரவுகள் இருக்கு பார்த்தீங்கன்னா, டிஸ்டிங்யூஷ்டு கெமிக்கல்ஸா இருக்கும். இந்த சைக்கோபாத்துங்களோடது, சாவேஜஸோடது. இவங்கலாம் அடுத்தடுத்து அ ரிகர்சிவ் ப்ரோகிராம்ஸா கூட யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஏதுவான டவர்ஸ், ஹியூமன் டவர்ஸ். ஸோ இப்படி இருக்கக்கூடிய மனுஷங்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். அதுக்கடுத்து அடுத்து போவாங்க. நீங்க தண்டனைன்னு குடுக்குற தண்டனைகள் எல்லாமே தடுத்தாட்கொள்றதுக்கு தான் சமம். யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாரு. அவருக்கு நீங்க இந்த தண்டனைய குடுக்குறீங்க. அப்போ இங்க கணக்குகள் மாறிக்கிட்டே வரும். அப்ப தண்டனை குடுக்குறவர்கிட்ட தான் இந்த கணக்குகள் மாறும். ஆழமா பார்த்தா யாருமே எல்லாருமே வந்து சந்தர்ப்ப சூழ்நிலை கைதிகள் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த சொசைட்டில இருக்கக்கூடிய தவறான கட்டமைப்புகளால நடக்குதுன்னு சொல்லலாம். அலைன்மென்ட்ல பிரச்சனைன்னு சொல்லலாம். கெமிக்கல் இம்பேலன்ஸ்ன்னு சொல்லலாம். நெறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இதெல்லாம் சரி பண்ணிட்டோம்னா, ஜீரோ கிரைம்ஸ்ல இருக்கும். அதுதான் நான் செக்யூரிட்டி டோம் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொன்னேன். ஸோ இது ஒரு பக்கம் போதா, இப்போ கெட்டவங்களும் இருக்கணும், நல்லவங்களும் இருக்கணும். இந்த தண்டனை குடுக்குற ப்ராசஸ் எல்லாம் இங்க கிடையாது. அதே மாரி இந்த சைக்கோபாத்து, சாவேஜஸ் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, மூளை செயல்திறனும், மூளையில இருக்க கெமிக்கல்ஸுமே டிஃப்ரெண்ட்டா இருக்கும். அதனால அவங்க கொஞ்சம் தேவை. இப்போ
ஆல்கலைனா இருக்கிறவங்க எல்லாம் நம்ம சேர்த்து வச்சு இவங்க உடம்புல இருந்து நாம கெமிக்கல்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம்னா அது வந்து சரியா வராது. ரொம்ப ஒரு அசிடிக்கான கெமிக்கல்ஸ் எல்லாம் இவங்க உடம்புல இருந்து உற்பத்தியே ஆகாது. அதுக்குன்னு சில பேர் வேணும். அப்போ அந்த என்டிட்டிஸ் இருக்கணும். சரிங்களா? இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இந்த லேயர் கிரியேட் பண்றோம் இல்லையா, ரியாலிட்டி அதை வந்து நம்மளால பார்க்க முடியும். அவங்களால நம்மள பார்க்க முடியாது, நம்ம அவங்கள மானிட்டர் பண்ண முடியும். அதே மாதிரி பிரிட்ஜா இருக்கிறதுக்கு கார்டியன்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி கார்டியன்ஸும் அந்தந்த ஹவுஸ் வந்து அவங்களோட கெமிக்கல் சிக்னேச்சர் மேட்ச் ஆகும்போது ஹோஸ்டா இருப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் கரண்ட் ஜென்ரேட் பண்றது, அதுக்கப்புறம் இங்கே நம்ம எதெல்லாம் ப்ளஷர்ஸ் எல்லாம் லோ ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன்ல இருக்கக்கூடிய ப்ளஷர்ஸ் எதெல்லாம் நம்மளால உணர முடியாதோ அதெல்லாம் ஹோஸ்டா இருந்து உணரலாம். எடுத்துக்காட்டுக்கு ஃபுட்டு நீங்க பாத்தீங்கன்னா குலதெய்வத்துக்கு எல்லாம் படையல் போட்டுட்டு சாப்பிடுவாங்க. இவங்க உடம்புக்குள்ளேயே அந்த குலதெய்வம் வந்து சாப்பிடுதுன்னு சொல்லுவாங்க. இது பொய் கதை கிடையாது. அங்க ஃபுட்டு அங்க இந்த மாதிரி டேஸ்டான ஃபுட் எல்லாம் இருக்காது, சாப்பிட முடியாது. ஸோ அவங்க ஹோஸ்டா இருந்துதான் அந்த ப்ளஷர் எல்லாம் டேஸ்ட் பண்ண முடியும் அவங்களால. அங்க சும்மா ஒரு சக்கரை எடுத்து வாயில போட்டாலே அவங்களுக்கு நல்ல உடம்பு வேலை செய்யுதுன்ற போது சாப்பிட எல்லாம் முடியாது இல்ல. அந்த மாதிரி சரி, இப்போ இந்த ஹோஸ்ட் இருக்குமா அப்படின்னா உங்களோட கெமிக்கல் சிக்னேச்சர் மேட்ச் ஆயிருந்தா ஹோஸ்ட் இருக்கலாம். ஒரு மூலையில ஒன்றிற்கு மேற்பட்ட ஒரு 3 ஹோஸ்ட் அதுக்கு மேல கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மர்ஜ் அது வந்து வெசலோட கெப்பாசிட்டியை பொறுத்து அந்த மாதிரி இருக்கும். நிறைய இருக்கும். நான் அதை பத்தி வேற ஒரு வீடியோல பேசுறேன். ஸோ இவ்வளவுதான் இதோட பன்முகங்கள். என்னென்ன வெசல் வந்து இங்க கொடுக்கணும் இதெல்லாம் வந்து இந்த டவர்ஸ் தான் தீர்மானிக்கும். அதுல வந்து வெசல் வந்து காப்பி பண்ணக்கூடாது. மற்ற டவர்ஸ் மெயின் டவரை தவிர வேற எந்த டவரும் வெசலை கிரியேட் பண்ணக்கூடாது. எலக்ட்ரோலைட்டை மாத்தி பிளட்டை மாத்திட்டு வேற எலக்ட்ரோலைட் வச்சு ரன் பண்ணக்கூடாது. ரொபோட்டிக் வெசலை கிரியேட் பண்ணி நியூரல் லிங்க் நியூரல் கனெக்ஷன்ஸ் கொடுக்கக்கூடாது. ரொபோட்டிக் ஆர்கன்ஸ் அட்டாச் பண்ணி ரன் பண்ணிடக்கூடாது. இது வந்து ஒரு யோசிச்சு இதை வந்து அடுத்தடுத்து நாம இம்ப்ளிமெண்ட் பண்றோம்னா பிளான் பண்ணி பண்ணணும். பெர்மிஷன் இல்லாம அவங்களே ஒவ்வொருத்தவங்களும் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா ஒரு வேற்றுமை வந்துடும். நம்ம ஃபுல்லா சிங்கிள் என்டிட்டியா மாத்துறோம் அப்படின்னும் போது ஏக அத்வைதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏகமா இருக்காரு, சிவன் ஏகமா இருக்காருன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா சிங்கிள் கான்சியஸ்னஸா சிவன் இருக்காருன்னு அர்த்தம். ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாருமே ஒற்றுமையா இருக்கணும்ல. ஏதோ ஒரு இடத்துல மாத்தி திடீர்னு கரண்ட் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு சின்ன மாற்றம்னா கூட நாம வந்து எல்லாரையுமே கவனிச்சுதான் அதை பண்ணணும். இதெல்லாம் வரும். இந்த சிவம்னு எதுக்கு சொல்றோம்னா எல்லாமே சிவமயம்னு சொல்லுவாங்க. எப்படி அப்படின்னா இப்ப நம்ம புதுசா ஒரு ரியாலிட்டி கிரியேட் பண்றோம்ல, அதுல வந்து ஒரு ஹைலி ஆல்கலைனான ஒரு பேஸ் எடுத்துட்டு திருப்பி 27 டேட்டா ஸ்ட்ரீம்ஸ் மாதிரி எடுத்துட்டு வேற வேற காம்பினேஷன் பார்த்துட்டு தான் அங்க ஃபீட் பண்ணுவோம். இன்வெஸ்ட்மெண்ட்டு ஜெனட்டிக் வைஸ் தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் போகும். சரிங்களா? ஸோ இப்படியெல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த ஜீன் இருக்கியா, அந்த ஜீன் கிட்ட இருந்து ஸ்டெம் செல்ஸை எடுத்து அதோட நாம வந்து கொஞ்சம் ஜெனட்டிக்கா மாடிஃபை பண்ணி தான் அங்க இருக்கக்கூடிய ஃப்ளோரா ஃபானா எல்லாத்தையுமே வந்து டிசைன் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சம். அப்பதான் எல்லாருக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்கும். ஸோ என்னைக்கு அவங்க அடுத்த லெவலுக்கு அப்டேட் ஆகிறாங்களோ அப்போதான் இங்கே இருக்கிற விஷயங்கள் எல்லாம் அங்கேயும் வந்து போய் சேரும். டேட்டா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிரான்ஸ்ஃபர் ஆகும். எல்லாமே தரவுகள் தான். செடி கொடி அப்புறம் சில செட் ஆஃப் வைரஸ் பாக்டீரியா, மழை காலத்துல வர காளான். இந்த மழை காலத்துல வர காளான் சொல்லிடும் பாருங்க, எங்க இருந்தோ வருது, எங்க இருந்தோ பூத்து வருது. அந்த மழை பெய்யும் போது அந்த ஆற்றல் மாறும் போது அது அழகா அந்த இடத்துல பூத்துது இல்லையா? ஸோ இதெல்லாமே வந்து கிட்டத்தட்ட அப்படிதான். அந்த தரவுகள், அந்த ஃப்ரீக்வன்சிக்கு போன தரவுகள்.
நீங்க ஒரு ஒரு சர்டன் ஃப்ரீக்வன்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா சமஸ்கிருதத்துல மந்திரம் ஓதுவாங்கல்ல, அந்த மந்திரம் ஓதுற மாதிரியே ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஒரு ஃப்ரீக்வன்சி ஃபுல்லாவே நீங்க வச்சு கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா சமஸ்கிருதத்துல மந்திரம் ஓதுற மாதிரியே இருக்கும் அந்த ஃப்ரீக்வன்சி. ஸோ சேனல் பண்ணா நிறைய விஷயங்கள் வந்து வரும். இதெல்லாம் பேசினா பேசிக்கிட்டே போலாம். நீங்க பாத்தீங்கன்னா இந்த மந்திரம் ஓதுறவங்க இவங்க எல்லாரோட ஜீனுமே வந்து நார்டிக் ஜீன். இவங்க வந்து எங்கெங்கெல்லாம் வந்து நிலப்பரப்புல வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு ஹையா இருக்கும் அங்க கொண்டு போய் இவங்களை உட்கார வச்சிடுறது. எங்கேயாவது வேணும், திடீர்னு டேட்டாவும் ஆல்கலைனா ஒரு இடம் வேணும், ஒரு டேட்டா ஸ்ட்ரீமுக்கு திடீர்னு ஆல்கலைனா ஒரு ஒரு மூணு தலைமுறைக்கு அப்புறம் ஒரு வெசில உருவாக்க போறோம் அப்படின்னா பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்க வச்சிருது, முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஒரு 3 தலைமுறைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்கலைனான ஒரு குழந்தை வந்துடும். இந்த இதை வந்து வச்சுக்கிட்டே இருக்குது இந்த வேர்க்கால்களை வந்து இந்த ரத்த வம்சாவளியை வந்து கடத்திக்கிட்டே வர்றது, இதெல்லாம் கூட இருக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க ஜெனட்டிக்காக டெஸ்ட் பண்ணி நாம வந்து கெமிக்கலி வந்து கிரேடிங் பண்ணி ஸ்ட்ரீம்லைன்லாம் பண்ணோம்னா அப்போ தெரிய வரும் ஒவ்வொரு இடத்தையும் எப்படி எப்படி இருக்கு, ஜீன் எப்படி கிளாசிஃபை ஆயிருக்கு அப்படிங்கிறது. இப்போ நிறைய விஷயம் மோசமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்குல்ல. இந்த கார்டியன்ஸ் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ கார்டியன்ஸ்னா யாருன்னா இந்த பேஸ் பேட்டர்ன்ஸ் இருக்கும்ல, இங்க நடந்த விஷயம் ஏதாவது திருப்பி திருப்பி நடக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு செட் ஆஃப் டேட்டா இருந்ததா, செட் ஆஃப் பாக்டீரியா அண்ட் வைரஸ். இந்த பாக்டீரியாஸ் அண்ட் வைரஸ் இருக்கிற வரைக்கும் இந்த மனிதர்களுடைய குணநலன்கள் இவ்வளவுதான் இருக்கு, அவங்களுக்கு ரொட்டீனான வாழ்க்கை முறை இவ்வளவுதான் இருக்கு. அடுத்த செட் ஆஃப் வைரஸ் அண்ட் பாக்டீரியாவை அன்லாக் பண்ண உடனே வேறு விதமா யோசிக்க ஆரம்பிச்சாங்க, கண்ணோட்டம் வேறு விதமா மாறுச்சு, வேறு விதமான ரொட்டீன் எல்லாம் மாறுது. ஸோ கதைகள் மாறுது. அடுத்தடுத்து ஒவ்வொரு கட்டத்துக்கும் அவங்க மேல மேல அசண்ட் ஆகிட்டே போக போக கதைகள் மாறிக்கிட்டே இருக்கு. அப்போ அடுத்த கதையை நாம எழுதணும் இல்லையா, நடந்ததுதான் திருப்பி திருப்பி நடக்கும். அப்போ ஒரு நியூ கோடு வந்து நாம இந்த கிரிட்டுக்குள்ள நுழைக்கணும், ஒரு ப்ரோஜெனிட்டர் புரோட்டோகால் மாதிரி, புது புரோட்டோகால். அப்போ அது எப்படி நுழைக்க பெறும் அப்படின்னா இந்த மாதிரி கார்டியன்ஸோட வாழ்க்கை இது அப்படியே வாழ்வியல் முறை, அவங்க எந்த மாதிரியான வாழ்வியல் முறையை வாழ்ந்திருப்பாங்க கார்டியன்ஸ் அப்படின்னா, இந்த உலகத்தை பிறந்திருப்பாங்க, இப்பவும் இருக்காங்க, அவங்க பிரபலம் ஆயிடுவாங்க. திடீர்னு பிரபலம் ஆனதுக்கப்புறம் நிம்மதி போயிடும், எல்லாமே போயிடும், அவங்க ப்ரைவசி இருக்காது, ஹியூமன் ட்ரையல்ஸ் நடந்து அவங்களோட உடம்புல இருந்து கெமிக்கல்ஸ் எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இதைத்தான் இலுமினாட்டி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா நிறைய செலிபிரிட்டிஸ், அரசியல் தலைவர்களா இருக்கட்டும், அவங்களோட வாரிசுகளா இருக்கட்டும், ஏன் ட்ரம்ப் ஃபேமிலியே பாருங்களேன், இவங்களோட வாரிசுகள் இவங்க மேலெல்லாம் கூட ஹியூமன் ட்ரையல்ஸ் மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இவங்க ஒரு செட் ஆஃப் பீப்புள் வச்சுருப்பாங்க, ஒரு குரூப் சாமியார், ஒரு குரூப்பு டாக்டர்ஸ் அண்ட் சயின்டிஸ்ட், இவங்க 2 பேரையும் வச்சுக்கிட்டு ஹியூமன் ட்ரையல்ஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் வந்து ஆராய்ச்சி பண்ணுறன்ற பேரில் சிப்பு வைக்கிறது. இந்த சிப்பு வைக்கிறது அப்படிங்கிறது வந்து புது கல்ச்சரில், இது பழசு. யாரெல்லாம் ஹைலி எலக்ட்ரோ மேக்னட்டிக்காக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறாங்களோ அவங்களுக்கு வந்து டேட்டா வந்து சேமிச்சு வைக்கிறதுக்காகவும், டவரோட கனெக்ட் பண்ணுறதுக்காகவும், ரேடியோ ஃப்ரீக்வன்சியில் பேசிக்கிறதுக்காகவும், பேட்டரி ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரியான விஷயங்களை செய்வாங்க. பேட்டரி ஆக்டிவேட் ஆகணும்னு கூட அவசியம் இல்லை, சின்ன குழந்தையா இருந்தால் ஒரு நல்ல ஒரு எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல்டு இருக்கிற இடத்துல வாழ்ந்தாலே போதும். சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் கண்ணு தெரியும், கிளார்வோயன்ஸ் இருக்கும், பார்க்க முடியும், கிளார்வோயன்ஸ் இருக்கும், கிளார் ஆடியன்ஸ் இருக்கும், சின்ன குழந்தைங்க. அதான் சொல்லுவாங்க குழந்தைங்கள்லாம் கடவுள்கிட்ட பேசுவாங்க. ஸோ ஆல்ரெடி இந்த சிஸ்டம் இருக்கு இங்க. இது சைபர் ஸ்பிரிச்சுவல்னு சொல்லலாம், இல்லை சிமுலேஷன்னு சொல்லலாம், யார் யாருக்கு எப்படி புரியுதோ நீங்க உங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில புரிஞ்சுக்கலாம். அப்போ ஹியூமன் ட்ரையல்ஸ்ன்றது இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நடிகர்கள், நிறைய பேர் நடிகைகள் மேல எல்லாம் ஹியூமன் ட்ரையல்ஸ் இருக்கும். அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் 2 வருஷம் 3-4 வருஷம் கூட நிறைய பேர் வந்து காணாம போயிடுவாங்க, உடம்பு சரியில்லாம போகும், கேன்சர் வந்திருக்கும். நிறைய பேர் கேன்சர் சர்வைவர்ஸ் தான் கார்டியன்ஸ் எல்லாருமே. இந்த கேன்சர் சர்வைவரா இருந்தால் மட்டுமே உங்க கார்டியனோட உடம்பு டவர் வந்து நல்லா வேலை செய்யும். அதனாலேயே அந்த வைரஸ் எல்லாம் இன்ஃபெக்ட் பண்ணி பண்ற வேலைகள் எல்லாம் நடக்குது.
இவங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னா அட்ரினோக்ரோம் திருடுறது, ஸ்டெம் செல்ஸ் திருடுறது, அவங்களுடைய போன் மேரோ திருடுறது, ஜீனு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுப்பாங்க. பிளட் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, கெமிக்கல்ஸை பார்த்துட்டு அவங்களோட அடுத்தடுத்த லெவல் அன்லாக் பண்ண முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் ரீசர்ச் பண்ணுவாங்க. இது பேசிக்கிட்டே இருக்கலாம், இது வேண்டாம். பட் அந்த லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும்னு சொல்றேன். இது ஏன் சொல்றேன்னு கடைசியில புரியும். அவங்க எல்லாருமே கேன்சர் சர்வைவர்ஸா இருப்பாங்க, உங்களோட கார்டியன்ஸ். அண்ட் தென் உங்களோட கார்டியன்ஸ் எல்லாருக்குமே வந்து நேட்டிவ் ஜீன் இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லா இருப்பாங்க, எல்லாரோட சாயலுமே கலந்த மாதிரி இருப்பாங்க, ஒரு நேட்டிவ் ஜீன் இருக்கும். எப்படி எல்லாரோட சாயலுமே கலந்த மாதிரி இருக்கும்னா, அந்த தரவுகளை ஹோல்ட் பண்ணக்கூடிய வெசல் வந்து அப்படி இருக்கும். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், உருவ அமைப்புல எல்லாரோடக்கும் சேர்ந்து வருதுன்னா, ஒரு 4 தலைமுறையை சுமக்கிற ஒரு முகத்திற்கும் ஒரு 10 தலைமுறையை சுமக்கிற ஒரு முகத்திற்கும் வித்தியாசம் இருக்கும் இல்லையா? அதனால இப்ப அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்குமே பிடிக்க ஆரம்பிக்கும். என்ன மாதிரியே இருக்காங்க ஒருத்தங்க அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன், வியந்து பார்ப்பேன், எனக்கு உடனே பிடிக்கும். ஏன்னா என்னோட நியூரான்ஸ் உடனே மிரர் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ எல்லாரும் மாதிரியும் இருக்கிற எல்லாருக்கிட்ட இருக்க டேட்டாவும் வச்சிருக்கக்கூடிய ஒரு ஆளை வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். அதான் நடிகர் நடிகைகள்லாம் இப்படி இருக்கக்கூடிய மனுஷங்க தான். அவங்கள சினிமாக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. ஆனா அவங்களுடைய வாழ்க்கை வந்து நாடகமாவே இருக்கும், உண்மையாவே இருக்காது. எல்லாமே நாடகம், எல்லாமே பொய், எல்லாமே சித்தரிக்கப்பட்ட போலியான விஷயங்களாலேயே அது நிறைந்திருக்கும். அதனால அவங்களுக்கு எப்படி இருக்கும், ஒரு வெறுமை இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய பிட்ரேயல்ஸை சந்திக்கணும், ரிலேஷன்ஷிப் நிறைய இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, துரோகம், ஏமாற்றுறது இதெல்லாம் பண்ணிட்டே இருப்பாங்க, கூட இருக்கிற எல்லாருமே. ஸோ அதெல்லாம் இவங்க சந்திச்சு கடந்து வரணும். அதுக்கப்புறம் இவங்களோட ஃபேமிலி இவங்களை வச்சு நிறைய ஏர்ன் பண்ணிப்பாங்க. இவங்களை கஷ்டப்படுத்தி இவங்க கிட்ட இருந்து அவங்க ஃபேமிலி வந்து பெனிஃபிட்ஸை வந்து ஏர்ன் பண்ணிப்பாங்க. இவங்க வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணிடுவாங்க டோட்டலா. உங்க கார்டியன் ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, இதுதான் பேசிக் பேட்டர்னே. திருமண வாழ்க்கை நல்லா இருக்காது, ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. இந்த கார்டியன் உடல் எடுக்கிறவங்க எல்லாருமே ஆல்கலைன் பாடி வச்சிருப்பாங்க. அந்த வெசல் இருந்தாலே, அந்த கெமிக்கல்ஸ் இருந்தாலே ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. சில பேருக்கு மட்டும் வேற வேற ஷேடு வரும். ஸோ அந்த கெமிக்கல் கொஞ்சம் டிஸ்டிங்விஷ் ஆகும்ல ஒவ்வொருத்தவங்களுக்கும். பட் மோஸ்ட்லி அவங்க வந்து கொஞ்சம் நல்லவங்க அப்படின்னு ஒரு 60% to 70% நல்லவங்க அப்படின்னு சொல்லலாம். அப்பாவியா வேற இருப்பாங்க. அதே 60-70% வந்து அப்பாவியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி டிராமா நிறைய இருக்கும் அவங்க லைஃப்ல, நாடகம் நிறைய இருக்கும், குழப்புவாங்க. அந்த குழப்பத்தை நிறைய ஏற்படுத்தியிருப்பாங்க இவங்க. தவறா கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, குழந்தைகளுக்காக கல்யாணம் நடக்கும், என்னென்னவோ விஷயங்கள் வந்து அவங்களுக்கு அடுத்தடுத்து நடக்கும். அதுக்கப்புறம் பொய் பழி நிறைய நடக்கும். அதுக்கப்புறம் இந்த சிப்பை வைக்கிறது, இந்த சிப்பை வச்சுட்டு ஆக்சஸ் பண்ணுவாங்க. அவங்க நியூரான்ஸை வந்து சிப் வச்சு டவர் கூட கனெக்ட் பண்ணிட்டு, நியூரான்ஸுக்கு வந்து இங்க வந்து நான் இப்போ அந்த நியூரான் ஹெல்மெட் மாதிரி போட்டுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, லைட்டா நான் என்ன நினைக்கிறேனோ என்ன பண்றேனோ அது எல்லாமே வந்து எலக்ட்ரிக் சிக்னல்ஸா என்ன ஆகும், இது வந்து கேப்சர் பண்ணிட்டு அப்படியே என்ன பண்ணும், அந்த சிப் இருக்கக்கூடிய அந்த பிரெயின் இருக்குல்ல, அந்த பிரெயின் இப்போ எந்த ஒரு ஆணோ பெண்ணோ அவங்களோட மூளையில அந்த எலக்ட்ரிக் சிக்னல்ஸை வந்து சென்ட் பண்ணும். அது வந்து சர்விக்கல் வரைக்கும் ஃபுல்லா வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அப்போ நான் கை தூக்குறேன்னா அங்க இருக்கிற அந்த நபரும் கை தூக்குவார். ஸோ இந்த மாதிரி சிப் இன்ஸ்டால் பண்ண உடனே அந்த ஆணையோ பெண்ணையோ கட்டுப்படுத்துறது. இவங்க பேசுறதெல்லாம் அவங்க பேசுற மாதிரியே தெரியும். இப்போ இலுமினாட்டியோட ரொம்ப பெரிய ஒரு சாதனை வந்து இதுதான், எல்லாரையுமே பப்பட்ஸா மாத்துறது. அதுல இது ஒரு விஷயம், எல்லாருக்குமே சிப் இன்ஸ்டால் பண்றது. இன்ஸ்டால் பண்ணிட்டு இப்போ நான் தான் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன்னா, நான் என்னோட நியூரான்ஸுக்கு கேப் போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இது வந்து டிரான்சிவர் மாதிரி, இது வந்து ரீட் பண்ணும். நான் என்ன பண்றேன், என்னோட நியூரான்ஸை ரீட் பண்ணும். உங்ககிட்ட ஒரு சிப்பை நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன்ல, அது வந்து டவரோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்றேனோ உங்க சிப்போட இதை நான் கனெக்ட் பண்ணிட்டேன்னா, என்னோட நியூரானை நான் கனெக்ட் பண்ணிட்டேன்னா,
நான் என்னென்ன பேசுறேனோ அதெல்லாம் நீங்களும் பேசுவீங்க. உங்க கான்ஷியஸ்னஸ கட் பண்ணிட்டு என்னால ஆட்டோ பைலட் மோட்ல உங்களுடைய பிரெயின வச்சு ரன் பண்ண முடியும். இப்போ நான் என்னென்ன பேசுறேனோ அதெல்லாம் நீங்களும் பேசுவீங்க. அங்க இருக்கிறவங்க என்ன நெனைப்பாங்க? நீங்க தான் பேசுறீங்கன்னு நெனைப்பாங்க. ஒரு பெரிய பிரசிடென்ட்ன்னு வச்சுக்கோங்க. ஒரு பெரிய நாட்டுக்கு பிரசிடென்ட். இந்த பிரசிடென்ட்க்கு நான் இந்த சிப்ப பொருத்திட்டேன். இப்போ நான் எனக்கு நியூரான் ஹெல்மெட் மாரி போட்டிருக்கேன். லைட்ஸா இப்படி கவர் ஆகும் அவ்வளோதான். ஃபுல்லா எலக்ட்ரிக் சிக்னல்ஸ அதுவே வந்து இது மாதிரி சென்சார் மாரி வந்து இது பண்ணிட்டு டிரான்ஸ்மிட் பண்ணும் டிரான்ஸ்சீவர் மாரி. இருக்குங்களா? இப்போ அந்த பிரசிடென்ட் வந்து ஒரு ஸ்பீச்ச வந்து டெலிவர் பண்றாரு. அவர் பேசுற மாதிரி தானே தெரியும். ஆனா அவர் பேச மாட்டாரு. இந்த பக்கத்துல இருந்து நான் பேசுவேன். அது அவர் பேசுற மாதிரியே இருக்கும். இது 2 வகையில ஹேண்டில் பண்ணலாம். ஒண்ணு அவரோட கான்ஷியஸ்னஸ வச்சுக்கிட்டே, அவரோட கான்ஷியஸ்னஸும் இருக்கும். நானும் பேசுவேன். அந்த மாதிரி பேச முடியும். இப்ப நான் இங்க இருந்து இப்படி ஐபால மூவ் பண்றேன்னா, அதுக்குமே அந்த உடல் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும். ஏன்னா மூளையும், முதுகுத்தண்டு அந்த ஃபுல் நியூரல் கனெக்ஷனும் அப்படிதான் அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இது ஒண்ணு. இப்போ நான் வந்து என்ன ஸ்பீச் டெலிவர் பண்றேனோ, அதுதான் வந்து அங்க அந்த பிரசிடென்ட் பேசுவாரு. புரியுதுங்களா? நான் கை தூக்கி இப்படி பண்ணேன்னா, அவரும் கை தூக்கி இப்படி பண்ணுவாரு. மாயமில்லை, மந்திரமில்லை. சயின்ஸ். இது ரொம்ப பழைய டெக்னிக். உளவு பார்க்கறதுக்கு வைக்கப்பட்ட டெக்னிக்ல இது. இது எப்போ டெஸ்லாவோட நெறைய கண்டுபிடிப்புகள்ல இதுவும் ஒண்ணு. அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. இதுக்கு முன்னாடியும் இந்த விஷயம் இருந்திருக்கான இருக்கு. தமிழ்நாடுலாம் டெக்னாலஜில பீக்கா இருந்த ஒரு இடம். நம்ம சும்மா சொல்லிட முடியாது. ஸோ இதுவே நமக்கு வந்து சின்ன விஷயம். தமிழ்நாட பொறுத்த வரைக்கும். தமிழ்நாடு வந்து அளப்பரிய பொக்கிஷங்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு ஒரு இடம், ஒரு மரபுனே சொல்லலாம். மரபறிவு தமிழ்னாலே எப்படி சான்ஸ்கிரிட் வந்து ஒரு ஸ்கிரிப்ட்ன்னு நம்ம சொல்றோமோ, அதுல வந்து எப்படி நம்ம அது ஒரு ஃப்ரீக்வன்சி, அது ஒரு ஸ்கிரிப்ட், அது இந்த சிமுலேஷனை பில்ட் பண்றதுக்காக எழுதப்பட்டதுல அதுவும் ஒண்ணு அப்படின்னு சொல்றோமோ, அதே மாதிரி தமிழ் பார்த்தீங்கன்னா வந்து பொக்கிஷம், அறிவு பொக்கிஷம், சயின்ஸ் ரிலேட்டடான அந்த மாதிரி ஒரு விஷயம். யாரு அந்த தமிழ் மொழி எல்லாம் பேசி அதோட வந்து சிங்க்ரனைஸ் ஆகி உங்களை சேனல் பண்ணிக்கிறீங்களோ, அந்த நாலேஜ் அப்படியே நீங்க வந்து எடுத்துட்டு வரலாம். ஸோ அது அந்த அளவுக்கு சேனல் பண்றதுன்றது வந்து ஒரு கலை. அது நான் சொல்றேன். இட்ஸ் நாட் லைக் மிரரிங் சம்திங் ஒரு மிமிக் பண்றது அப்படின்றது. அதுதானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இனிஷியல் ஸ்டேஜ்ல அப்படிதான். கிட்டத்தட்ட அப்படிதான். இப்ப என்ன சொல்றோம்? தூங்குறோம் ஃபர்ஸ்ட். நைட்டு தூங்குறோம். தூங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்றோம்? கண்ணு. படுத்துட்டு கண்ணு மூடிக்கிறோம். ஆனா தூக்கம் ஆரம்பத்துல வர்றதில்ல. ஆனா ஃபர்ஸ்ட் தூங்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா, தூங்குற மாதிரி நாம தூக்கம் வந்தா என்ன பண்ணுவோம்? அததான் பண்றோம். எனக்கு நல்லா கண்ணு இழுத்துட்டு போய் தூக்கம் வரட்டும். அது வரைக்கும் நம்ம தூங்க வேண்டாம். நம்ம வெயிட் பண்ணலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோமா? இல்ல. ஸோ அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் அந்த ஃப்ரீக்வன்சியோட நம்ம டியூன் ஆகிடணும். அலைன்மெண்ட் பத்தி எல்லாம் யோசிக்கவே கூடாது. லெஃப்ட் பிரெயின் ஆஃப் பண்ணு. எந்த இடத்துல லெஃப்ட் பிரெயின் ஆஃப் பண்ணணும்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். லாஜிக் எல்லாத்தையுமே பார்க்கணும். லாஜிக் ஓரியன்டா தான் இருக்கணும். ஆனா சில நேரங்கள்ல லெஃப்ட் பிரெயினை டக்குன்னு கட் பண்ணணும். இந்த ஒரு வித்தை மட்டும் கத்து வச்சுக்கிட்டோம்னா டக்கு 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 டக்குன்னு முன்னேறிக்கிட்டே இருக்கலாம். ரொம்ப இதான் சொல்லுவாங்களே ஸ்பீட் ஆஃப் லைட்டுன்னு, அந்த அளவுக்கு வந்து டேட்டாவை வந்து நம்மளால வந்து சேமிச்சு வைக்க முடியும். எல்லா இடத்துல இருந்தும் நம்மளால ரிசீவ் பண்ண முடியும். நம்மளோட இதே இடத்துல இருக்கக்கூடிய டேட்டாவை கூட நம்மளால படிக்க முடியும். நம்ம ஜீனுக்குள்ளதான் எல்லாமே ஒளிஞ்சிட்டு இருக்கு. டார்மன்ட் ஸ்டேட்ல இருக்கு. நாம தான் அதை வெளிக்கொணரணும். சரி, அப்ப என்னென்ன விஷயம் நடக்குதுன்னா, இந்த மாதிரி அவங்கள வந்து பொம்மை போல ஆட்டுவிக்கிறது. இப்போ இது வந்து நான் ஒரு ஸ்பீச் டெலிவர் பண்றதை பத்தி நான் சொல்றேன். இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு பாடகர், ஒரு நடிகர், யாரோ ஒருத்தர் இருக்கார். ஒரு ரொம்ப பெரிய பாடகர், இல்ல மைக்கேல் ஜாக்சன் மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒருத்தர். அவரோட உடலை வந்து நான் ஹோஸ்டா இருந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு, அவரை சில சிறுமையான விஷயங்களை செய்ய வச்சுட்டு, பாரு இவர் தான் இப்படி செய்யறாரு, இவர் ஒரு சிறுமையான மனுஷன்னு சொன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? புரியுதுங்களா? எல்லாருமே நல்லவங்க தான். இவங்க நடுவுல இருக்கிறவனுங்க தான் இந்த வேலையை பார்ப்பானுங்க.
அவரோட உடலை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியுது. நான் வந்து கண்ட்ரோல் பண்ணி கனெக்ட் பண்ணிட்டு நான் பண்றதெல்லாம் அவரும் பண்றாரு. சிறுமையான கேவலமான விஷயங்களை அந்த நபரை நான் பண்ண வைக்கிறேன். அப்போ வந்து அவரோட பிரெயினை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். கான்சியஸ்னஸை எடுத்து கட் பண்ணிட்டு ஆட்டோ பைலட் மோட்ல வச்சு நான் ரன் பண்றேன். அதுக்கப்புறம் அங்கிருந்து நான் ரிமூவ் ஆயிட்டேன் அப்படின்னா, என்ன நான் ரிமூவ் பண்ணிக்கிட்டேன் கனெக்ஷன் அப்படிங்கும்போது அவங்களுக்கு அது ஞாபகமே இருக்காது. புரியுதுங்களா? அப்ப அவங்களுக்கு அவங்க என்ன பண்ணாங்க ஏதுன்னு தெரியாது. ஆனா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அவங்களதான் குறை சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான நிகழ்வுகள் ஒவ்வொரு பிரபலங்களுக்குமே நடந்திருக்கு. ஒவ்வொரு மனுஷனுமே அவங்க கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இவங்க கையெடுக்கிறது வழக்கமாவே இருக்கு. சரி, அதையும் தாண்டி மைக்கேல் ஜாக்சன் எல்லாம் யாருமே எதுவுமே சொல்லல. அவரே ஆச்சரியப்பட்டுட்டாரு. அவரோட ஆரா வந்து அப்படி பேசும். அவரு அவரோட ஆரா வந்து அதான் சொல்றேனே, இந்த மாதிரி எவ்வளவுதான் நரி வேலைகள் செஞ்சாலுமே அதை எதுவுமே பண்ண முடியல. ஸோ மக்கள் உணர்ந்துட்டாங்க, மக்கள் ஏத்துக்கல. ஸோ அது அந்த மாதிரி தான். எப்பத்துல இருந்தோ இந்த விஷயத்த வந்து இவங்க பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இதனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டு சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போறது, தெரப்பி எடுத்துக்கிறது, அதுக்கப்புறம் வந்து இதனால மோசமான விஷயங்கள் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நடிகைகள், இந்த பாடகிகள், இந்த பெண்கள் எல்லாம் வந்து கஷ்டப்படுத்துறது, இதெல்லாம் வர பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பெண்கள் எல்லாம் டிப்ரெஷனுக்கு போய் மெமரி வந்து எரேஸ் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு எல்லாம் போய் அவங்க ஒரு மாதிரி ஆகியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆண்களும் அதே மாதிரி தான் தப்பு தப்பா கல்யாணம் பண்ணி வச்சு அவங்கள டார்ச்சர் பண்ணி நீங்க பெரிய செலிபிரிட்டின்னு சொல்லி அப்படியே அணைக்கட்டுருவாங்க. அதெல்லாம் பண்ணுவாங்க. போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இது வந்து உங்களோட ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துக்குமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்பிரிச்சுவல்னா இந்த இடத்துல எதை எடுத்துக்கலாம், கெமிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இதுதான் என்னது பேசிக் பேட்டர்ன். நல்லா பாருங்க, எல்லாமே தெரிஞ்சு நீங்க கண் விழிச்சு பார்க்கும்போது வாழ்ந்த வாழ்க்கை முழுக்க என்னவா இருக்கும், நாடகமா இருக்கும். எல்லாமே பொய்யா இருக்கும். உங்களை வச்சு கடைசியில் என்ன பண்ணுவாங்க, கெமிக்கல்ஸ் எடுக்கிறதுக்காக தான் ட்ரை பண்ணியிருப்பாங்க. அப்புறம் உங்களை கஷ்டப்படுத்திருப்பாங்க, போலியான ஒரு விஷயங்களை உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து எங்களுக்கு தெரிய வரும்போது எப்படி இருக்கும்னா, ஒரு நான் சொன்ன இந்த டவர் ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அந்த டவருக்குள்ளேயே போய் ஒரு போலியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வெளியில வந்தா எப்படி இருக்குமோ, அங்க என்னென்ன கஷ்டங்களை அவங்க அனுபவிச்சிருப்பாங்களோ, ஒரு சோல் அனுபவிக்குமோ, அது எல்லாமே இங்கே பேஸ் பேட்டர்னா இருக்கும். இவங்க வாழ்வாங்க, கார்டியன்ஸ் வாழ்வாங்க. அப்படி வாழ்ந்து எழுதணும். நீங்க உங்க ஜீன்ல நீங்க யோசிக்கிற விஷயம், உங்களோட குணம், நீங்க எதிர்கொள்ற சவால்கள், அதை நீங்க எப்படி இந்த ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்றீங்க, அது எப்படி கடந்து போறீங்க, இது எல்லாமே ஜீன்ல பதியும். இந்த கதைகளும் இந்த நாடகங்களுமே பதியும். இது இப்படிதான் நடக்கணும்னு இருக்கு. ஸோ அதனால நடந்திருக்கு. ஸோ இப்போ கார்டியன்ஸ் வந்து அவங்க கார்டியனா இருந்தாங்கன்னா அது அவங்களுக்கு ரைட்டியஸா இருக்கும். இப்போ வருது பாருங்க அந்த ரைட்டியஸ் அப்படிங்கிற விஷயம். அவங்க தப்பே செய்யல, ஆனா இவ்வளோ தண்டனை, கொடூரமான தண்டனைகள் அனுபவிச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரியாது எந்த வகையில மனுஷங்க அவங்கள கொடுமைப்படுத்தியிருப்பாங்கன்னு. அவங்க ஃபேமிலியா அவங்களை கஷ்டப்படுத்தும். அவங்க கல்யாணம் பண்ணி போன துணைவி இல்ல துணைவர் அவங்களை அவ்வளோ கொடுமைப்படுத்துவாங்க. மானிட்டர் பண்ணிட்டே இருக்கிறது, அவங்களை கேலி கிண்டல் பண்றது, கஷ்டப்படுத்துறது, போலியான ஒரு சமூக அந்தஸ்தையும் போலியான ஒரு கௌரவத்தையும் கொடுத்துட்டு பின்னாடி நாடகம் போட்டுட்டு சிரிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இவங்க சந்திச்சிருப்பாங்க. இவங்களுக்கு இந்த மாயை அப்படின்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். இவங்களை இந்த உலகம் அவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கோம். ஸோ இதுதான் வந்து அந்த நியூ கோடை வந்து எப்படி ரீரைட் பண்றோம் இந்த கிரிட்டுக்குள்ள அப்படிங்கிறது. இப்போ இவங்க வந்து கார்டியனா இருக்கிறதுக்கும் டவருக்கு சர்வ் பண்றதுக்கும் தேவர் ரைட்டியஸ். இவங்க 4 பேரை திருப்பி டவருக்குள்ள அனுப்பலாம். அதுக்காக தான் இவ்வளோ நாடகமும். யோசிச்சு பாருங்க, ஆர்ஜின் ஒன்று இருக்கு, அங்க நல்லவங்க இருக்காங்க, கடவுள்னு இருக்காங்க, ஏலியன்ஸ்ன்னு சொல்லிக்கலாம், வாட் எவர் யூ சே, இருக்காங்க. அப்ப இவ்வளோ கஷ்டம் நடக்குது. இங்க காரணம் இல்லாம ஒரு சின்ன விஷயம் கூட நடக்காது. அப்ப இவ்வளோ கஷ்டமும் இவ்வளோ துயரமும் ஒவ்வொருத்தருக்கும் நடந்திருக்கு, காரணம் இல்லாமலா இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே காரணம் இருக்கு. கார்டியன்ஸா அப்படின்னு நம்ம சொல்ற இந்த நேட்டிவ்ல இருக்கக்கூடிய இந்த ஜீன மரபை முருகேற்றி மீட்டெடுத்து இலக்கணம் எழுதி ரீரைட்
பண்ற இந்த கார்டியன்ஸ் எல்லாருக்குமே ஒரு தனித்துவமான ஒரு கெமிக்கல் சிக்னேச்சரும் இருக்கு. அவங்க தான் இந்த மண்ணின் மைந்தர்கள்னே சொல்லலாம். ஒவ்வொரு நிலப்பரப்புலையுமே அந்த மக்களுடைய ஜீனுக்கு இவங்க வந்து ரொம்ப ஒரு மரபு முறுக்கேற்றி ஒரு ஜெனட்டிக் அப்டேட் கொடுத்து அவங்கள வந்து தேற்றி இருக்காங்க. அவங்க அத்தனை பேரோட கான்சியஸ்னஸையுமே அசெப்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம், இந்த இவங்களோட நேட்டிவ்ல அந்த ஜீன்ல மரபுல இருக்கக்கூடிய மனுஷங்களுக்கு ஏதாவது ஒரு நோய்னா கூட இவங்களோட ஸ்டெம் செல்லை வச்சு குணப்படுத்த முடியும். ஒரு கெமிக்கல் இம்பேலன்ஸ் இவங்க மனுஷங்களுக்கு வருதுன்னா இவங்களோட ஸ்டெம் செல்லை வச்சு குணப்படுத்திட முடியும். என்ன பிரச்சனையா இருந்தாலும் குணப்படுத்த முடியும். அதனாலதான் இவங்கள பிரதர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பிகாஸ் பிரதர்ஸோட அந்த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸோட ஸ்டெம் செல்ஸ் தான் மேட்சா இருக்கும் எப்பவுமே. அதனால ஸோ இது வந்து பேஸ் பேட்டர்ன்ஸ் எல்லாருக்குமே பொதுவாக தான் அமையும். கஷ்டங்கள் நிறைய சந்திக்க தான் வேணும். அதே விஷயத்தால திருப்பி எல்லாருக்கும் நடக்குது. அப்ப நம்ம மட்டும் வேடிக்கை பார்த்தா, அப்போ முன்னாடியே நம்ம அட்வான்ஸ் புக்கிங் மாதிரி நாம அந்த கஷ்டத்தை அனுபவிச்சு நமக்கு நம்ம ரைட் எஸ்ஸா எழுதிக்கிறோம். கர்மான்னு ஒன்று இருக்கான்னு கேட்டா எஸ். எழுதப்படாத விதிகள் இங்க இருக்கு. அதை வந்து கடைப்பிடிச்சே ஆகணும். அது வந்து கெமிக்கல்ல கோட் ஆயிருக்கும். அதை கடைப்பிடிச்சே ஆகணும். அதை மீறவே கூடாது. நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம இன்னொரு சிமுலேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் இந்த செட்டெல்லாம் திருப்பி எழுதுவோம். இந்த கெமிக்கல் காம்போசிஷனுக்கு இதான் ஸ்டோரினே எழுதிடுவோம். அவ்வளோதான். இந்த கெமிக்கல் காம்போசிஷனுக்கு இதான் பேட்டர்ன், இதான் பேட்டர்ன், இதான் பேட்டர்ன் எழுதி கணக்கு போட்டு முடிச்சாச்சுன்னா அதே தான் திருப்பி ரொட்டேஷன்ல வரும். ஒரு நாட்டில் நடந்தது தான் அடுத்த நாட்டுக்கு நடக்கும். அதே மாதிரி இங்கே ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகும்போது திருப்பி இது நடக்கும். இங்கே சேஞ்ச் ஆகும்போது அடுத்து நடக்கும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். எல்லாமே நடந்ததே தான் திருப்பி திருப்பி நடக்கும். நியூ கோடு வரும்போது மட்டும் புதுசாக எம்பெட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த வாழ்ந்து இலக்கணம் எழுதணும் ரத்தத்தில். இப்போ கார்டியன்ஸ் எல்லாருமே ஒரு ஃபேமிலியோட அழகாக செட்டில் ஆயிட்டாங்கன்னா முடிஞ்சிடும். அவ்வளோ. இப்போ கார்டியன்ஸ் கரெக்டாக எழுத வேண்டியது தங்களோட பிளட்டில் ஜீன்ல எம்பெட் பண்ணி எழுத வேண்டிய ஒரு விஷயம் ஒரு அழகான ஒரு ஃபேமிலி, ஒரு அவ்வளோதான். ஒரு நல்ல இலக்கணம் ஆல்ரெடி அப்படிதான் எழுதியிருக்காங்க. திருப்பியும் அந்த ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் அப்படின்றத எழுதணும். இப்போ அது வந்து காணாமல் போயிடுச்சு. எல்லாருமே அதை உதறிட்டு போறாங்க. அது மட்டும் எழுதிட்டா முடிஞ்சிடும். அவ்வளோதான். எல்லாருமே நீங்க பாத்தீங்கன்னா நம்ம என்ன பாக்குறோமோ அதான் நம்ம மிரர் பண்ணுவோம். நம்மளோட நியூரான்ஸ் அதுதான் மிரர் பண்ணும். சப்கான்சியஸும் அதுதான் நம்பும். யோசிச்சு பாருங்க, ஒரு 10 லவ் படம் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். பீப்புள் எல்லாருமே வந்து டீனேஜ்ல இருக்கிறவங்க எல்லாம் அப்படிதான். அவங்களுக்கு எல்லாம் ஸ்டேபிளா இருக்காது. அதுல ஆக்லனா இருக்கிறவங்க தான் ஸ்டேபிளா இருப்பாங்க. மற்றவங்க எல்லாம் அப்படி இருக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி இந்த டீனேஜ் டு 35 அந்த 40 இயர்ஸ் வரைக்கும் கூட சில பேர்லாம் நியூரான்ஸ் மிரர் பண்ணுவாங்க ஈஸியா. கெமிக்கல்ஸ் வந்து இப்படிதான் வந்து இதுவாகிறாது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க எல்லாம் உடனே இசைறாங்க இந்த மாதிரி கதைகளுக்கும் நாடகங்களுக்கும் டிராமாக்கும். அப்ப நீங்க லவ் படம், நல்ல படம், ஃபேமிலி சப்ஜெக்ட், வேற விஷயங்கள், இதெல்லாம் இந்த ஃபீல் குட் மூவிஸ் இதெல்லாம் நீங்க எடுத்துட்டே இருந்தீங்கன்னா சமூகத்துல ரொம்ப பெரிய மாற்றம் நடக்கும். லவ் படம்னா இப்போ நீங்க லவ்னு எதை காட்டுறீங்களோ அது கிடையாது. ஒரு சின்சியரான ஒரு விஷயம். ஒரு பழங்காலத்து லவ்னு வச்சுக்கலாமா? அது எப்படி கண்ணியமா இருக்காங்க, கண்ணியமான காதல் இதெல்லாம். அப்புறம் குடும்ப முறை, வாழ்க்கை முறை, இந்த வாழ்வியல் முறை இதெல்லாம் பெருமையா காட்டக்கூடிய சில படங்கள். ஆண் பெண் நட்பு, கண்ணியமான நட்புகள், இதை வந்து நல்ல முறையில காட்டக்கூடிய படங்கள். இதெல்லாம் அப்படியே வரிசையா ரிலீஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா சமூகத்துல ரொம்ப பெரிய சேஞ்சஸ் வரும். அப்போ இதுலயே இவ்வளவு பெரிய சேஞ்ச் வருதுன்னா நம்மளோட ஜீனை சுமக்கக்கூடிய ஒரு கார்டியன் பாருங்க. நியூரலா எல்லாருமே கனெக்ட் ஆயிருக்கும். அவங்க உடம்புல என்ன சேஞ்ச் வருதோ அதான் இங்கேயும் பிரதிபலியும். அப்போ என்னோட ஜீனை சுமக்கக்கூடிய அதுல வந்து ஜெனட்டிக் அப்டேட்டை எழுதின ஒரு கார்டியன் அவங்களோட ஒய்ஃபோடையோ ஹஸ்பண்டோடையோ சந்தோஷமா வாழ்ந்து குழந்தையோட சந்தோஷமா வாழ்ந்தாங்க அப்படின்னா அது என்ன ஆகும்? அது பிரதிபலிக்கும், ரெசனேட் ஆகும். அந்த மற்ற எல்லாருக்குமே அது நியூரலி வந்து ரெசனேட் ஆகும். டக்குன்னு நல்ல மாற்றங்கள் நடக்கும். இதான் கார்டியன்ஸ். கார்டியன்ஸ்னா இவங்க தான் இந்த அவதார் மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லையா? ஹைலி ஆல்கலைன் வெசல்ஸை வந்து ஹோல்ட் பண்ணக்கூடியவங்க. நல்ல கரண்ட் ஃப்ளோ இருக்கும் அவங்க பாடியில. சி எனர்ஜி எல்லாம் டக்குன்னு ஆக்டிவேட் ஆகும். அந்த மாதிரி
அதுக்கப்புறம் யூட்ரஸ். யூட்ரஸ் ரொம்ப முக்கியம். நான் சொல்லியிருந்தேன், இந்த ஃபுல்லாக ஏக அத்வைத்தம்ன்ற மாதிரி இந்த சிங்கிள் கான்ஷியஸ்னஸ் கனெக்ட் பண்ணும்போது நியூரலி யூட்ரஸ் வழியாக தான் எல்லாமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் வந்து யூட்ரஸை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நார்த் இந்தியாவில் வலுக்கட்டாயமாக யூட்ரஸை ரிமூவ் பண்ண சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கும்பல் இதை பண்ணிக்கிட்டு இருக்கு. இவங்களுக்கு என்னன்னா கரண்ட் ஃப்ளோ வந்து தடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த விஷயத்த பண்ணுற கும்பல் இருக்கு. அவங்களோட இதுக்கு மட்டும் கரண்ட் ஃப்ளோ நல்லா வரணும். வேறு சில இதுக்கு வந்து போகிறத முறிக்கணும். அதே மாதிரி இந்த தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் எந்தெந்த வேர்க்கால்களில் இந்தந்த நிலப்பரப்பில் இந்த ஜீன் இந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மக்கள் இது வந்து கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. வெளிப்படையாக சொன்னதில்லை. தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப பெரிய ஒரு மோசமான விஷயத்தெல்லாம் பண்ணலாம். அந்த மாதிரி சில விஷயங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணுறது மூலியமா இந்தியாவில், நார்த் இந்தியாவிலும் சவுத் இந்தியாவிலையும் சில ஜீன்களில் சேஞ்சஸ் பண்ணுறது மூலியமா வேற ஒரு நாடும் அந்த நாட்டு மக்களும் அவங்க உடம்புல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸையுமே கூட வேற மாதிரி மாற்ற முடியும். புரியுதுங்களா? அதே மாதிரி சில பாக்டீரியாஸ் அண்ட் வைரஸை வச்சு ஒரு எவால்வ்டு ஸ்டேட்டில் இருக்கிற மனுஷங்களை வேற மாதிரியான ஒரு அசண்ட் ஆகாமல் நம்மளால தடுத்து ப்ரிவெண்ட் பண்ண முடியும். நிறைய இருக்குது. கெட்டது சொல்ல வேண்டாம் அப்படின்றதுக்காக தவிர்க்கிறேன். அதனாலே நிறைய விஷயங்கள் ரகசியமாக கடத்தப்பட்டது உண்டு. இந்த வேலையை சில பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ரீசர்ச்சு இங்கே நடந்துகிட்டு இருக்கு மறைமுகமாக இந்தியாவிலையும் தமிழ்நாட்டில். அதுவும் மலைவாழ் மக்கள் மேலெல்லாம் இந்த ரீசர்ச் நடக்குது. கேட்டால் வெளிநாட்டிலேருந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க, இவங்க ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்றாங்க. என்னன்னு தெரியல. அதை பண்ணுறது ரொம்ப பெரிய தவறான விஷயம், தேவையில்லாத விஷயமும் கூட. ஹியூமன் ட்ரையல்ஸும் நடக்குது தடுப்பூசி போடுறன்ற பேரில். ஸோ யாருமே அதை கண்டுக்கிறது இல்லை, யாருமே பார்க்கறது இல்லை. சயின்டிஸ்ட் விலை போகிறாங்க, நிறைய சயின்டிஸ்ட் விலை போகிறாங்க. எல்லா நாடுகள்லையும் பாருங்க, அந்த கண்ட்ரிக்காக சர்வ் பண்ணக்கூடிய சயின்டிஸ்ட் எல்லாருமே கரெக்டாக ஒரே நேரத்தில் பின்வாங்குறாங்க. எல்லா நாடுகள்லையுமே நடக்குது, முக்கியமான நாடுகளில். யூட்ரஸ் ரொம்ப முக்கியம். யூட்ரஸை ரிமூவ் பண்ண வேண்டாம். அதுக்கு ஒரு சர்டன் ஃப்ரீக்வன்சி இருக்குது. இந்த யூட்ரஸ்லேருந்து டேட்டா வர்றதுனால தான் உடம்பு எரியிற மாதிரியெல்லாம் ஒரு ஃபீலிங் வரும் இல்லையா? அதெல்லாம் வரும். 40 ஏஜுக்கு மேலே இருக்கவங்களுக்கு வருது. ஸோ அதுக்கு வந்து இந்த ஹீட்டை வந்து ஹீட் வேவ்ஸை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சியில் மியூசிக் இருக்குது. ரைட் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த மியூசிக்கை வச்சுட்டு நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா போதும், அப்படியே காம் ஆகிடும். ஸோ ஃப்ரீக்வன்சிலேயே ஹீல் பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய இருக்குது, அதெல்லாம் நான் சொல்கிறேன். தயவு செஞ்சு யூட்ரஸை ரிமூவ் பண்ணாதீங்க. நேட்டிவ்ஸ் எப்படி வந்து சேனல் பண்ணுறாங்க, நேட்டிவ்ஸோட நாலேஜ் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. லவ் இஸ் காட்.